ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. பில்லிசூனியம், செய்வினை, ஏவல், இந்த கந்திஷ்டி, செய்வினை, பேய் நடமாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் யார் வீட்டில் நடக்கும் அப்படின்னா பசங்க செட்டில் ஆகிறதில்ல. அப்படி செட்டில் ஆன பிறகு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதில்ல. கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதில்ல. ஆண்களுக்கு வந்து தருதலை அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் அவப்பெயர் வருது அப்படின்னா நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு அது வடக்கு பார்த்த வீடாக இருக்கலாம், கிழக்கு பார்த்த வீடு, தெற்கு மேற்கு, எந்த திசை பார்த்த வீடாக கூட இருக்கலாம். அதில் வடக்கு மத்தியத்திலேயோ வடகிழக்கு மூலையிலையோ கிழக்கு மத்தியத்திலேயோ தென்மேற்குலேயோ அந்த வீட்டில் பூஜை இருந்ததுன்னா குறி சொல்லக்கூடிய நபர்கள், பில்லிசூனியம், செய்வினை வைக்கக்கூடிய நபர்களும் எடுக்கக்கூடிய நபர்களும் அல்லது இதில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய வீட்டமைப்பு கம்ப்ளீட்டாக மூடப்பட்ட குடோன் மாதிரி இருக்கிறது, அல்லது இன்னொரு வீட்டுடைய பொது சுவராக இருக்கிறது, அல்லது வீட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய கார் ஷெட்டு, பெரிய போர்ட்டிகோ, பெரிய மரங்கள், அல்லது ஒரு பெரிய கேரளா டைப்பில் ரூஃபிங் சீட் போட்டு மூடப்பட்ட வீடுகள். ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகளில் தான் பில்லிசூனியம், ஏவல், கந்திஷ்டி இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட அமைப்பு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கக்கூடிய வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி அமானுஷ விஷயங்களில் மாற்றாரு அப்படின்னா இன்னும் கூட இருக்கக்கூடிய 4 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா காலமானவங்க, இறந்தவங்க அவங்களுடைய படங்களை வந்து வீட்டில் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். என்னையை பொறுத்த வரைக்கும் இறந்தவங்களுடைய படத்தை வந்து வணக்கம் நண்பர்களே, நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். ஸோ இந்த ஃபீல்டில் கடந்த 16 வருடங்களாக இந்த ஃபீல்டில் வாஸ்து ஃபீல்டில் இருந்துகிட்ருக்கோம். என்னுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வாஸ்தோட ஜோதிடத்தையோ அல்லது பரிகாரத்தையோ எந்திர தந்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை கலக்காமல் வாஸ்தை பியூராக முடிஞ்ச வரைக்கும் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டியூஷன் மூலமாக இதை நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டும் இருக்கோம். வீட்டுக்குள்ளே தெய்வ சக்தி, அதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்னா சிம்பிளாக நம்ம ஒரு வரியில் பதில் சொல்லிடலாம். பட் இருந்தாலும் இந்த பில்லிசூனியம், செய்வினை, ஏவல், இந்த கந்திஷ்டி, அப்புறம் வந்து செய்வினை, அமானுஷ்யங்கள், அப்புறம் வந்து இந்த பேய் நடமாட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி போகிறதும் அல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் யார் வீட்டில் நடக்கும் அப்படின்னா குறிப்பாக வடக்கு கிழக்கு கம்ப்ளீட்டாக அடைப்பட்ட வீட்டில் குடியிருக்கிறவங்க, சன்லைட்டே இல்லாத வீட்டில் குடியிருக்கிறவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் மீது நம்பிக்கை இருக்கும். அவங்க தான் இதில் ஆட்பட்டிருப்பாங்க, அது அவங்க தான் இதை நம்பிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த பில்லிசூனியம் மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க தான் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, குறி சொல்லக்கூடிய நபர்களுடைய வீட்டமைப்பும் ஸோ அந்த மாதிரி வடக்கு கிழக்கு கம்ப்ளீட்டாக அடைப்பட்ட வீட்டில் தான். ஸோ அவங்கக்கிட்ட அந்த அமானுஷ்யமான ஆற்றல் வெளிப்பட்டு அவங்க அந்த குறி சொல்கிற வேலையிலையும் அவங்க ஈடுபடுவாங்க. இந்த மாதிரி குறி சொல்கிற வேலையெல்லாம் இல்லை, இயல்பாக அவங்கவுங்க டியூட்டியை மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா பியூர்லி வடக்கு கிழக்கு சன்லைட் வரக்கூடிய ஒரு வெளிச்சம் நிறைந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அமானுஷ்ய விஷயங்கள் மேலே நம்பிக்கையும் வச்சுக்கிறது இல்லை. இவங்க அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதும் இல்லை. பொதுவாக வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் எனர்ஜி வரணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே கிழக்கு வடக்கு ஜன்னல் திறந்தால் சன்லைட் வீட்டுக்குள்ளே வரும்படியான கட்டமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இயற்கையிலேயே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு இருக்கும். ஸோ இது வந்து லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறதை பார்க்க முடியும். சம் பர்சன்டேஜ் சொற்பமான ஆட்கள் தான் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மூடப்பட்ட வீட்டில் இருந்துக்கிட்டு ஸோ அவங்க தான் இந்த பில்லிசூனியம், ஏவல், பேய், பிசாசு, காட்டுக்கருப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபடுறது உண்டு. தொடர்ந்து அவங்களுக்கும் அதன் மாதிரியான ஆட்களுடைய தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த நெட்வொர்க் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னுடைய பர்சனல் ஸ்டடீஸ் வந்து குறி சொல்லக்கூடிய நபர்கள், இந்த பில்லிசூனியம், செய்வினை வைக்கக்கூடிய நபர்களும் எடுக்கக்கூடிய நபர்களும் அல்லது இதில் ஈடுபடக்கூடிய நபர்களுடைய வீட்டமைப்பு கம்ப்ளீட்டாக சன்லைட் இல்லாத ஒரு இருண்ட இடத்துல இருக்கிறத நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். வீட்டில் பூஜை அப்படின்றது பொதுவாக 2 விஷயம் சொல்லலாம். வைக்கக்கூடிய இடத்தையும் சொல்லலாம், வைக்கக்கூடாத இடத்தையும் சொல்லலாம். ஸோ நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வைக்கக்கூடிய இடத்த சொல்லிடுறேன். அப்போ மற்ற இடங்களில் வைக்கக்கூடாது அப்படின்றது தான் மீனிங். ஓகே, நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு அது வடக்கு பார்த்த வீடாக இருக்கலாம், கிழக்கு பார்த்த வீடு, தெற்கு மேற்கு, எந்த திசை பார்த்த வீடாக கூட இருக்கலாம். அதில் தெற்கு, மேற்கு, தென்கிழக்கு அல்லது வடமேற்கு. இந்த தெற்கு அப்படின்றது தெற்கு மத்தியத்தை குறிக்கும், மேற்குன்றது மேற்கு மத்தியத்தை குறிக்கும்.
ஸோ இந்த பகுதிகளில் வந்து பூஜை அறையை வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ வைத்து வழிபடுறது வழக்கம். அப்படி தான் நம்ம வைத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துலையும் நம்முடைய சாமி படங்களை வந்து கிழக்கு முகமாக பார்த்து வைக்கிறதும் வடக்கு முகமாக பார்த்து வைக்கிறதும் அவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கு அவங்க வீட்டுடைய அவங்க குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அவங்க வைத்து வழிபடுறத நம்ம ஊரில் வழக்கமாக வச்சுட்ருக்கோம். ஆனால் இப்போ சமீபத்தில் ஆந்திராவை தழுவி வரக்கூடிய தெலுங்கு பேசக்கூடிய தெலுங்கானா மக்கள், ஆந்திர பிரதேச மக்கள் வந்து பூஜை அறையை கிழக்கு மத்தியத்தில் மேற்கு பார்த்து வைத்து வழிபடுறதை இப்போ வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. இந்த கல்ச்சர் இப்போ தமிழ்நாடு முழுக்க வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. யூஸ்வலாக பூஜை அறை அப்படின்னா உங்ககிட்ட ஒரு இந்த கேள்வியை திருப்பி கேட்கலாம், கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டால் ஸோ உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? ஸோ அது மாதிரி வீட்டில் பூஜை அறையை இந்த 4 இடத்துல தான் வைக்கணுமான்னு கேட்டால் ஸோ இந்த 4 இடத்த தவிர வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பதில். ஓகே, ஒருவேளை வடக்கு மத்தியத்துலேயோ வடகிழக்கு மூலையிலையோ கிழக்கு மத்தியத்துலேயோ தென்மேற்குலேயோ அந்த வீட்டில் பூஜை அறை இருந்ததுன்னா ஸோ அது ரொம்ப ரொம்ப கெடுதலான நெகட்டிவான பலன் கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக தென்மேற்கில் பூஜை அறை உள்ள வீடுகளில் திருமண தடை, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, ஃபினான்சியலாக பெரிய அளவில் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கல்ச்சர் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக திருச்சியில் ஆரம்பித்து திண்டுக்கல், கம்பம், தேனி, குமளி அந்த ஒரு குறிப்பிட்ட ஜோன் முழுவதும் பூஜை அறையை தென்மேற்கில் கன்னிமூலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வைத்து வழிபடுறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஏரியாக்கள் உள்ள நம்ம மக்களுடைய ஸ்டடீஸ் இந்த ஏரியாவில் வந்து நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னா அந்த ஊரில் உள்ள ஜென்ஸில் 70% ஜென்ஸ் வந்து வெளிநாடு அல்லது வெளியூரில் போய் தங்கி வேலை பார்க்குறதும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிருக்கிறதும் நம்மளால் அந்த சர்வே எடுக்க முடியுது. அதே போல் வடகிழக்கில் பூஜை அறை வைத்த வீடுகள்லையும் பசங்க செட்டில் ஆகிறதில்ல. அப்படி செட்டில் ஆன பிறகு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதில்ல, கல்யாணம் ஆன பிறகு அவங்களுக்கு குழந்தை இருக்கிறதில்ல. ஸோ அது மட்டும் இல்லை, ஒரு சில வீட்டில் ஆண்களுக்கு வந்து தருதலை அப்படின்னு சொல்லி ஒரு அவப்பெயர் வருது அப்படின்னா அது குறிப்பாக அந்த வடகிழக்கில் பூஜை அறை இருக்கக்கூடிய வீடுகளில் தான் இந்த மாதிரியான பெயர்கள் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதே போல் இந்த கிழக்கு மத்தியத்தில் வந்து யார் வீட்லாம் பூஜை அறை இருக்குதோ அந்த வீட்டில் 2வது வாரிசு வந்து அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2வது வாரிசு வந்து செட்டில் ஆகிறதில்ல. ஸோ அவங்க ஹெல்த் ரீதியாகவும் வெல்த் ரீதியாகவும் ரெண்டுலேயும் அவங்க பாதிக்கப்படுறாங்க. நண்பர்களே, பூஜை அறை வீட்டில் வேணும் தான். ஸோ அது வந்து ஒரு சின்ன கபோர்டு ஒர்க் மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப பெட்ரு. ஸோ மீண்டும் சொல்கிறேன், வீட்டில் பூஜை அறையை தெற்கு மத்தியத்துலேயோ அல்லது தென்கிழக்குலையோ மேற்கு மத்தியத்துலேயோ வடமேற்குலையோ ஸோ இந்த ஏரியாவுக்குள்ளே வர மாதிரி ஒரு கபோர்டு ஒர்க்காக வச்சுக்கிறது உத்தமம். பில்லி, சூனியம், ஏவல் வராமல் இருக்க வாஸ்து எப்படி இருக்க வேண்டும்? பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்க வீடு குறிப்பாக அந்த வீட்டுடைய வடக்கு மத்தியத்தில் வடகிழக்கு மூலையில் கிழக்கு மத்தியத்தில் மாடிப்படி, பூஜை அறை, கழிவறை, ஸ்டோர் ரூம் அல்லது சமையல் அறை அந்த பகுதியை கடைக்கு கட்டி வாடகை விடுறது, ஸோ கம்ப்ளீட்டாக மூடப்பட்ட குடோன் மாதிரி இருக்கிறது, அல்லது இன்னொரு வீட்டோடைய பொது சுவராக இருக்கிறது, அல்லது வீட்டுக்கு வெளியில் ஒரு பெரிய கார் ஷெட்டு, பெரிய போர்ட்டிகோ, பெரிய மரங்கள், அல்லது ஒரு பெரிய கேரளா டைப்பில் ரூஃபிங் சீட் போட்டு மூடப்பட்ட வீடுகள். ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ள வீடுகளில் தான் இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க போய் சிக்கிக்கிறதும் அந்த மாதிரியான ஆட்கள் கூட போய் இவங்க நிறைய பொருளாதாரத்தை இழக்கிறதும் நிறைய பணங்களை இழக்கிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த வடகிழக்கு மாடிப்படி உள்ள ஒரு நபர் இந்த பில்லி சூனியம் பின்னாடி போய் அவர் கேரளாவில் போய் தானே கற்றுக்கிறேன்னு சொல்லியும் போய் பெரிய பொருளாதாரத்தை இவரும் இழந்து அந்த சொத்தெல்லாமே இவர் மொத்தத்தையும் இழந்து நாசமான விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே நண்பர்களே, இந்த மாதிரி பில்லி, சூனியம், ஏவல், கண் திருஷ்டி இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டோட அமைப்பு வடக்கு கிழக்கு வடகிழக்கு கம்ப்ளீட்டாக ஜன்னல் தெரிந்தால் வானம் தெரியும்படியாகவும் காலையில் சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள் வரும்படியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அமானுஷ்யமான விஷயங்களில் போய் நீங்கள் மாட்டிக்கிடாமல் உங்களால் ஈஸியாக பாதுகாத்துக்கிட முடியும். ஸோ நான் சொன்னது வீட்டுக்கு வெளியே மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரியான கட்டமைப்புகள் இருந்தாலும் நீங்கள் அதில் பாதிக்கப்படுவீங்க. ஸோ இது மாதிரி இல்லாமல் வடகிழக்கு வந்து ஒரு லிவிங் ஹாலாவோ அல்லது வந்து ரிசப்ஷனாவோ அல்லது வந்து ஒரு சின்ன ஃபாயராகவோ ஒரு வரவேற்பறையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதில் போய் சிக்கிக்கிறாமல் அதில் மாட்டிக்கிறாமல் உங்களை பாதுகாத்துக்கிட முடியும். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்களில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சந்ததிகள் எல்லாருமே இதில் போய் ஸோ லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அண்ணன் தம்பி 4 பேர் இருக்கக்கூடிய வீட்டில் ஒருத்தர் இந்த மாதிரி அமானுஷ்ய விஷயங்களில் மாட்டுறாரு அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த வீட்டில்
அண்ணன் தம்பி 3 பேரும் இன்னும் கூட இருக்கக்கூடிய 4 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒருத்தர் எந்த மாதிரி கட்டமைப்பில் குடியிருக்காரோ அதே மாதிரி தான் அவங்களுடைய பிரதர்ஸோடைய வீடுகளுடைய கட்டமைப்பும் ஒரே மாதிரி இருக்குது. ஒருத்தர் போய் ஒரு பிலிசூனிய மாதிரி விஷயத்தில் ஈடுபடும் போதும் அவர் கூட பிறந்தவங்க அத்தனை பேருமே அதில் போய் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் செல்வந்தராக இருக்கும் பட்சத்தில் ஸோ அவங்க 4 பேருமே ஒரே தொழிலை செய்து ஒரே மாதிரி செல்வந்தராக இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது எப்படி பாசிட்டிவாக ஒரு சைடில் வேலை செய்யுதோ அதே மாதிரி நெகட்டிவான சைட்லேயும் இது வேலை செய்யும். ஸோ நண்பர்களே, இந்த பில்லிசூனியம், ஏவல், கண்திஷ்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வீட்டுக்கும் இந்த வாஸ்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஸோ எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. இறந்தவர்கள் படங்களை வீட்டில் வைக்கலாமா? காலமானவங்க, இறந்தவங்க அவங்களுடைய படங்களை வந்து வீட்டில் வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். குறிப்பாக எங்கே வைக்கிறது, எப்படி வைக்கிறது அப்படின்ற கேள்வி நிறைய பேர்த்துக்கு மனசில் உண்டு. என்னையை பொறுத்த வரைக்கும் இறந்தவங்களுடைய படத்தை வந்து நான் தெய்வத்துக்கு நிகராக அவங்கள வந்து வழிபடுறது உண்டு. ஈவன் எங்கள் வீட்லேயும் பூஜை அறையில் என்னுடைய தகப்பனாருடைய படத்தையும் என்னுடைய தாத்தாவுடைய படத்தையும் பூஜை அறையில் தான் நான் வைத்து வழிபடுறேன். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த உலகத்துக்கு உடலை கொடுத்ததும் உயிரை கொடுத்ததும் இந்த உலகத்துக்கு என்னை காண்பித்தது அவங்க தான். ஸோ அவங்க தான் எனக்கு கண்கண்ட தெய்வம், மதாபிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தான் எனக்கு இந்த உலகத்துக்கு வழிகாட்டினவங்க தான். அவங்க தான் இந்த உலகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினவங்க. ஸோ அவங்க தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். பட் அவங்கள வந்து ஏதோ ஒரு மூலையில் வச்சுட்டு வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் திதி கொடுக்கும்போது அவங்கள வந்து எடுத்து வச்சு கும்பிட்டு மற்ற நேரங்களில் தூக்கி ஓரமாக வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. ஓகே, பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த இறந்தவங்களுடைய படத்தை தெற்கு திசை பார்த்து மாற்றுறதா வழக்கமாக வச்சுருக்கோம். இந்த தெற்கு திசைக்கு வந்து யம திசை அப்படின்னு ஒரு பேர் உண்டு, கிழக்கு திசைக்கு வந்து இந்திர திசைன்னு பேர் உண்டு, மேற்கு திசைக்கு வர்ண திசைன்னு பேர் உண்டு, வடக்கு திசைக்கு குபேர திசைன்னு பேர் உண்டு. இந்த யம திசை அப்படின்றதுனாலேயே என்னவோ காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஃபாலோயர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த சுவாமி இறந்தவங்களுடைய படங்களை வந்து தெற்கு திசை பார்த்து ஹாலில் மாட்டி வச்சு அவங்கள வழிபடுறத வழக்கமாக வச்சுட்ருக்கோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த உலகத்தை காண்பித்தது அவங்க தான். அவங்க இல்லாமல் நம்ம இந்த உலகத்துக்கு வரல. சரி, குறிப்பாக தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களுக்கு நம்ம போகும்போது அந்த லிவிங் ஹாலில் அந்த சுற்றிலுமே 4 சுவர்லையும் குறைந்தபட்சம் ஒரு 6 அடிக்கு 2 அடி அகலத்தில் நிறைய படங்களை வந்து வரிசையாக மாட்டி வச்சுட்டு அவங்க நமக்கு விளக்கம் கொடுக்குறதையும் நான் பார்த்துருக்கேன். அதில் 4 தலைமுறை 5 தலைமுறையுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, அந்த மாதிரி எனக்கு வந்து இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தின கேசஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் அந்த ஹாலில் 6 உயர படங்கள் இருக்கும். குறைந்தபட்சம் 5 அடி 5க்கு 2 அந்த அளவில் முன்னோர்களுடைய படங்களை வைத்து அது ஒரு கம்பீரமாக முழு தோற்றத்தோட முழு உருவத்தோடு இருக்கக்கூடிய படங்கள் காண்பித்து இவங்க தான் என்னுடைய தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய முன்னோர்களை வைத்து வழிபடக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் தான் நாமளும் வாழ்கிறோம். இப்போ மாடர்ன் கல்ச்சரில் என்ன ஆயிடுச்சுன்னா, இறந்தவங்களோட படம் அப்படின்னா உடனே தூக்கி ஒரு லாக்கரில் போட்டு ஒரு ட்ரங்கு பெட்டியில் போட்டு தூக்கி ஏதோ ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. சில வீடுகளில் நம்மளை என்னை மாதிரி எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள் யாராவது அவங்களுடைய யோசனைகளையோ அவங்களுடைய அறிவுரைகளை கேட்கக்கூடிய நபர்களாக இருந்தால் முன்னோர்களுடைய படங்களை வந்து பூஜை அறையில் வைத்து வழிபடுறாங்க, ஈவன் என்ன மாதிரி. பட் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீண்ட ஆயுளோட ஒருத்தர் நிறைய ஆயுளோட வாழ்ந்திருக்காரு, இயற்கையில் மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா ஸோ அவங்கள வந்து நீங்கள் பெட்ரூமில் கூட வச்சுக்கலாம், பூஜை அறையில் கூட வச்சுக்கலாம், ஹாலில் கூட வச்சுக்கலாம். துர்மரணங்கள் அடைஞ்சிருக்காங்க, ஒருத்தர் விபத்தில் இறந்துருக்காங்க, சின்ன வயசுலேயே இறந்துருக்காங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களோட படங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, உளவியல் ரீதியாக அதாவது சைக்காலஜியல் ரீதியாக நீங்கள் வந்து பாதிக்கப்படுவீங்க. ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம வந்து இறந்தவங்களுடைய படங்களை சூழலுக்கு ஏற்பவும் தேவைக்கு ஏற்பவும் அதை வைத்து வழிபடுறதும் நீங்கள் தான் அதை வந்து முடிவெடுக்கணும். ஒரு சாஸ்திரமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம், இறந்தவங்களோட படத்தை பொதுவாக தெற்கு பார்த்து மாட்டி வைங்க அப்படின்றது நாங்கள் சொல்லக்கூடிய தகவல். வாஸ்துவிற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள தொடர்பு. வாஸ்து சாஸ்திரத்துக்கும் ஆன்மீக சாஸ்திரத்திற்கும் ஈவன் ஜோதிட சாஸ்திரம், அப்புறம் வந்து நியூமராலஜி, அந்த பிரசன்னம், ஆருடம், டாரட், இதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது. இது வந்து முழுக்க கட்டிடக்கலை. இந்த கட்டிடக்கலையில் ஒரு வீட்டை பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி ஒரு கட்டிடத்தை கட்டி ஸோ அதில் யார் வேணால் குடியிருக்கலாம். அதில் இந்து மதத்துக்காரங்க இருக்கலாம், கிறிஸ்துவர் இருக்கலாம், முஸ்லீம் இருக்கலாம், பௌத்த மதத்துக்காரங்க யார் வேணாலும் இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான சப்ஜெக்ட் அப்படின்றதுனால இதை கொண்டு போய் நம்ம ஆன்மீகத்தில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்றது தவறு. சரி, ஏன் இந்த கேள்வி வந்துச்சு அப்படின்னா, வேத காலம் தொட்டு
நம்முடைய முன்னோர்கள் வான் சாஸ்திரத்திலையும் வேத சாஸ்திரத்திலையும் ஈவன் கட்டிடக்கலையிலையும் உலகத்துக்கு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தமிழர்கள் தென்னிந்தியர்கள் வந்து உலகத்தில் முன்னோடியாக திகழ்ந்ததுனால நம் அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இது வந்து இந்து மத சாஸ்திரம் இந்து மதத்துக்கு மட்டுமே இது வந்து பொதுவானது அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமாக இது நம்பப்பட்டு வந்தது. பட்டு எப்போ இந்த நாகரிகங்கள் வளர்ந்துச்சோ அப்போ இருந்து எப்போ மனிதன் கட்டிடத்தை கட்டி குடியேற ஆரம்பித்தானோ அப்போ இருந்து இது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அப்படி தான் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம். வாஸ்துல சொல்லக்கூடிய கருத்துக்களையும் வாஸ்துல எடுக்கக்கூடிய நம்ம முடிவுகளையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே அறிவியல் சார்ந்ததாக இருக்கிறதுனால இதை குறிப்பாக இந்த மதத்துக்காரங்களுக்கு தான் அப்படின்னு நம்ம உறுதிட்டு சொல்ல முடியாது. இது பொதுவாக எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியதுனாலே இதை வந்து ஒரு மதத்தின் கோட்பாடுகளுக்குள்ள கொண்டு போய் திணிக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் எனக்கு இங்கே இருக்கிற கிளைண்ட்டை விட கேரளாவில் முழுக்க என்னோடய கிளைண்ட் வந்து முஸ்லீம் கிளைண்ட்டு தான். அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்து கடைகள் பண்ணக்கூடிய தொழில் ஸ்தாபனங்கள் அனைத்துமே வந்து நம்ம நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ இது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஆன்மீகத்துக்கூட சம்மந்தப்படுத்தினாலோ அவங்க என்னை கூப்பிட போகிறதில்ல. ஸோ இதில் சொல்லக்கூடிய தகவல்கள் இதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே இது பொதுவாக எல்லாத்துக்கும் பொருந்துறதுனால இது ஆன்மீகத்துக்குள்ளே இது வராது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆன்மீகமாக இதை பார்க்காம ஒரு கட்டிடக்கலையாக பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஏற்புடையதாக இருக்கும், இது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் வந்து நிறைய கேள்விகளுக்குரிய பதில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நேயர்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்டில் எழுதுங்க. ஃபர்தராக உங்களுடைய கேள்விகளை தொடர்ச்சியாக கமெண்டில் எழுதுங்க. அடுத்தடுத்த செஷனில் உங்கள் கேள்விகளையும் நாங்கள் தொகுத்து இதேமாரி வீடியோ வாயிலாக உங்களுக்கு உங்கள் கேள்விக்குரிய பதிலை தரேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs.